Hello friends, welcome to Abhi's Kaimanam. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆடிக்கூழ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது உளுந்தமாவை வச்சு பண்ண போறோம். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு அடிகனமான ஒரு கடாய் எடுத்துக்கணும். இப்போ நான் வெள்ளை உளுந்து ஒரு உலக்கு எடுத்திருக்கேன், அதாவது ஒரு கப்பு. இது தோல் நீக்கின உளுந்து தான். இதை இப்போ இந்த கடாயில் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். உளுந்து செவந்துடக்கூடாது, ஆனால் லைட்டாக கலர் மாறணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். கை விட்டிங்கன்னா கீழே கரைஞ்சிரும், அதனால் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். அதை அப்படியே 2 நிமிஷம் கண்டினியூ பண்ணி 5 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது. இப்போவே லேசாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் இருந்தால் இது போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவு மாறிடுச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ அதே கடாயில் இப்போ ஒரு உலக்கு நம்ம உளுந்து எடுத்ததுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இது நார்மல் பச்சரிசி தான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். அதையும் இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அரிசி நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ இதை திருப்பி அதோடய கொட்டி ஆற வச்சிடலாம். இதையும் கைவிடாமல் தான் கிண்டணும். அரிசி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதோடய சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக மிஷினில் கொடுத்து அரைச்சி சலித்து எடுத்து வச்சுக்கணும். மிஷினில் கொடுத்தா தான் இது நல்லா நைஸாக அரைச்சி தருவாங்க. இப்போ நான் அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை இப்போ சலிச்சிடலாம். சலிக்கலைன்னா இதில் சின்ன சின்னதாக அந்த கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக சலிக்கணும். உடனே ஆற வச்சுருங்க மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோடனே, இல்லைனா அந்த சூட்டுக்கு மாவு அப்படியே செவந்து போயிடும். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டிங்கனாலே மாவு நல்லா ஆறி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சலிக்கலாம். பாருங்கள், இப்போவே அந்த சின்ன சின்ன கட்டியாக வருது. அதெல்லாம் லைட்டாக உடச்சி விட்டிங்கன்னா அதுவும் சலிச்சு வந்துடும். ரொம்ப குருணையாக இருக்கிறத நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ இது வேஸ்ட்டு. இந்த மாதிரி நான் எல்லா மாவையும் சலித்து எடுத்துக்கிறேன். இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது. தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கிண்டி வச்சுக்கலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு கிண்டி காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிடணும். நான் இன்றைக்கி 1/2 கப்பு தான் எடுத்து செய்ய போகிறேன். அதனால் நான் 1/2 கப்பு வெல்லமே எடுத்திருக்கேன். 1/2 கப் மாவுக்கு 1/2 கப் வெல்லம். எவ்வளோ மாவு சேர்க்குறோமோ அவ்வளோ சரிக்கு சரி வெல்லம் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1/2 கப்புக்கு நான் 1.5 டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இதுக்கு பாகு எதுவும் பதம்லாம் தேவையில்லை. பாகு நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்தாலே போதும். இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இது 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி பெரிய டம்ளரில், அதே இதில் 1 கப்பு அளவு வெல்லம். இதுதான் அதோடைய ரேஷியோ. இப்போ வெல்லம் உருகினதுக்கப்புறம் ஒரு கடாயில் இந்த மாதிரி நல்லா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆடிக்கூழ் மாவை இதோட சேர்த்துட்டு முதல்ல சும்மா கிண்டிகிட்டே இருக்கலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டினீங்கனாலே மாவு நல்லா சேர்ந்து ஓரத்துலலாம் நுரைச்சிக்கிட்டு வரும். நெய் பத்தலைன்னா இடையில சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் லிக்விடாக நுரைச்சிக்கிட்டு வரும். நெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் அது அப்படி வரும். இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த சைட்லலாம் அப்படியே கொஞ்சம் நுரையாக வர ஆரம்பிக்கும். இன்னும் கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஓரத்துலலாம் நல்லா லிக்விடாக மாறுதில்ல, அந்த மாதிரி வரணும். அப்போ தான் இது சாப்பிடும் போது நல்லா அல்வா மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். தண்ணி கூட போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது கிண்டமோ சரியாயிரும். மொத்தமாக வெள்ளைப்பாகு எல்லாத்தையுமே இதோட சேர்த்துலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டி பிடிச்சிரும். ஆரம்பத்தில் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் 1 நிமிஷத்துக்குள்ளேயே இது அப்படியே திக்காக ஆரம்பிச்சிரும். கைவிடாமல் கிண்டணும். அது அதுவாகவே சட்டியில் ஒட்டாமல் அப்படியே அல்வா மாதிரி கிண்ட வரும். அவ்வளோதான் இதுக்கு. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கூட இது திக்காக வரணும். அப்படியே அதை சட்டிலே ஒட்டாமல் அப்படியே வரும், உருண்டுட்டு வரும். இப்போ பாருங்கள், நல்லா சேர்ந்து வருது எல்லாமே. சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆடிக்கூழ் நல்லா ஈஸியாக தயாராகிடுச்சு. இது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸு கொடுத்து விட்றதுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கும் செய்கிறதுக்கு ஈஸி. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆடிக்கூழ் நல்லா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை எப்படி இருக்குன்னு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டாம, இனிப்பு ரொம்ப அதிகமாகவும் இல்லாம கம்மியாகவும் இல்லாம சூப்பரான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.